ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு இல்லாததுனால பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா சிம்பிளாக வெஜிடபிள் எதுவும் போடாமல் சிம்பிளாக நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயக்களி இப்போ தான் வந்து சூடாக வந்து இறக்கி வச்சுருக்கிறேன் வெந்தயக்களி. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு. பாவக்காய் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. வயிற்றில் உள்ள புழு பூச்சிகள் எல்லாமே வந்து இருக்காது. முதல்ல என் பொண்ணு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாள். இப்போ வந்து நாங்கள் பழக்கிட்டோம். வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் எப்படியா பாவக்காய் குழம்பு, பாவக்காய் பொரியல் ஏதாவது ஒன்று வச்சுருவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வடித்த கஞ்சி. இன்றைக்கி கொஞ்சம் தான் கஞ்சி இருந்தது. வடித்த தண்ணி. இதில் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அவளுக்கு மட்டும், எங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பதிமுக தண்ணி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சும். பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாவோ இல்லை ஒரு ஆரஞ்சோ ஏதோ ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். ஆரஞ்சுனா உரித்து வச்சுருவேன், கொய்யானா கட் பண்ணி வச்சு காரப்பொடி போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான். இதுதான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் பசங்களுக்கு வந்து பாவக்காவை ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போல்லாம் வந்து நிறையா சாக்லேட்டோ அது எதுன்னு சாப்பிட்றாங்க. அதுக்கு வந்து இந்த பாவக்காய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. வெந்தயக்களியுமே நல்லது. வெந்தயக்களி வந்து வெந்தயத்துக்கு ரொம்ப நல்லது. இதுலேயுமே வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். நம்ம கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் போட்டு சேர்க்கிறதுனால அது வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து அவாய்ட் பண்ணணும். இருந்தாலும் அவளுக்கு பாவக்காய் குழம்பு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு வச்சே சாப்பிட்ருவோம். அதுக்காக தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.